சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த போதும் டி20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே மாபெரும் சாதனையை படைத்தது. இதுவரை 13,000க்கும் அதிகமான டி20 போட்டிகள் நடந்துள்ள நிலையில் எந்த அணியும் செய்யாத சேசிங் சாதனையை செய்துள்ளது பெங்களூரு அணி. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 287 ரன்கள் குவித்தது. ஒட்டுமொத்த டி20 போட்டிகள் வரலாற்றிலேயே இதுவரை இரண்டாவது மிகப்பெரிய ஸ்கோர் ஆகும். மேலும் ஐபிஎல் தொடரின் வரலாற்றில் இதுவே ஒரு அணி எடுத்த மிகப்பெரிய ஸ்கோர் ஆகும். இதையடுத்து 288 ரன்களை சேசிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 262 ரன்கள் குவித்தது. அதன் மூலம் டி20 கிரிக்கெட் வரலாற்றில் சேசிங்கில் மிக அதிக ஸ்கோர் அடித்த அணி என்ற சாதனையை செய்தது பெங்களூரு அணி. மேலும் இந்த போட்டியில் 2 அணிகளும் சேர்ந்து 549 ரன்கள் குவித்தன. டி20 வரலாற்றிலேயே ஒரு போட்டியில் இரு அணிகளும் சேர்ந்து அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது இந்த போட்டி. ஐபிஎல் வரலாற்றிலும் ஒட்டுமொத்த டி20 போட்டிகள் வரலாற்றிலும் ஒரே போட்டியில் அதிக சிக்ஸர் அடிக்கப்பட்டதும் இந்த போட்டியில்தான். இரு அணிகளும் சேர்ந்து 38 சிக்ஸர்கள் அடித்தன. அதேபோல ஒரே போட்டியில் அதிக பவுண்டரிகள் அடிக்கப்பட்ட சாதனையையும் இந்த போட்டியில் நடந்தேறியுள்ளது. மொத்தம் 43 4 மற்றும் 38 சிக்ஸர்கள் அடிக்கப்பட்டதன் மூலம் 81 பவுண்டரிகள் அடிக்கப்பட்டு ஐபிஎல் வரலாற்றில் மிக அதிக பவுண்டரிகள் அடிக்கப்பட்ட போட்டியாகவும் மாறியுள்ளது. இந்த போட்டியில் ஐதராபாத் அணியின் டிராவிஸ் ஹெட் 39 பந்துகளில் சதம் அடித்து இருந்தார். ஐபிஎல் தொடரில் இதுவே 4வது அதிவேக சதமாகும். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.